இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு தெரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மாடல்ல தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாடல் தான் போட்டிருக்கோம். இது 3 வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட். டேங்க்ல தண்ணி குறைஞ்ச உடனேயுமே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருதா, தண்ணி ஃபுல்லான உடனேயுமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க பாலா பேசுறேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க. நம்ம ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்ல அவைலபிள் இருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தான், கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் நம்ம ஆஃபீஸ். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலுங்க. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பான வரைக்கும் மோட்டர்னு இருக்கும், டேங்க்னு ஒன்று வச்சிருப்பீங்க. நீங்க மோட்டரை போய் என்ன பண்ணுவீங்க, ஆன் பண்ணுவீங்க. ஆனா யாரும் போய் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஆஃப் பண்றது இல்ல. கண்டிப்பா 20 லிட்டர் 30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனா மட்டும்தான் போய் ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாதிரி கீழே சம்ப் தொட்டி கட்டியிருப்பீங்க. அந்த சம்பு தொட்டில இருந்து தான் தண்ணி சக்ஷன் பண்ணி மேல போகும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம மோட்டரு எரிஞ்சு காயில் வேஸ்டா போயிடும். கிட்டத்தட்ட அது 3000 நீங்க செலவு பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கான ஒரு பொருள் தான் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்ல தண்ணி குறைஞ்சா ஆன் ஆவறதுக்கும் தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆஃப் ஆவறதுக்கும் உண்டான டிவைஸ் தாங்க. அதே மாதிரி கீழே சம்பள தண்ணி இல்லைனாலும் நம்ம கட் ஆஃப் ஆவறதுக்கான மிஷின் தான் இது. சோ இப்போ இதுல 3 இண்டிகேஷன் கொடுத்திருப்போம் அந்த கண்ட்ரோலர்ல. பவர் ஆன், சம்ப் ஓகே, மோட்டார் ஆன். பவர் ஆன்ங்கிற இண்டிகேஷன் எதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் கரெக்டா சப்ளை வரணும், கரெக்டான வோல்டேஜ் சப்ளை வரதுக்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சம்ப்ல தண்ணி இருக்காங்கிறது பாக்குறதுக்காக. மூணாவது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஓடிட்டு இருக்குது, மோட்டர் ஆனுங்கிறதுக்காக. தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மோட்டர் ஆனுங்கிற லைட் உங்களுக்கு ஆஃப் ஆயிக்கும். இதுல 3 மோட் இருக்குங்க. ஒன்னு ஆட்டோ, சென்ட்ரல் வச்ச ஆஃப், மூணாவது மேனுவல். இப்போ வெளியூர் போறீங்க, இந்த டிவிஷனுக்கு எதுவுமே ஒர்க் ஆக வேண்டாம்னா ஆஃப் கண்டிஷனுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நான் நார்மலா யூஸ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிற மோட்டர் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு 1 HP மோட்டர், ஹெவி டைப் கிரைண்டர் மோட்டர் ஃபார் டெஸ்டிங்காக. இதுல 6 ஆம்ஸ் எடுக்கும் இந்த மோட்டர், சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்ல போட்டிருக்கேன். இப்போ சம்ப்ல தண்ணி இருக்குங்கிற கண்டிஷன்ல நான் லூப் பண்ணிருக்கனால சம்ப் ஓகே லைட் எரியுது. டேங்க்ல தண்ணி குறையுது, ஆட்டோமேட்டிக்கா போத்தீங்கன்னா உங்க மோட்டர் ஆன் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆஃப் ஆயிரும். மோட்டர் ஓடிட்டே இருக்குது, கீழே சம்ப்ல தண்ணி இல்லைனாலும் உங்களுக்கு இமிடியேட்டா என்ன ஆயிரும், மோட்டர் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ எல்லா வகையான இதுமே இதுல அவைலபிள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து இப்போ டக்குன்னு அர்ஜென்ட்டா இன்னைக்கு தண்ணி வருது, நான் சம்பு தொட்டிலிருந்து மேலே ஏத்தி ஆகுங்கிற கண்டிஷன்ல நீங்க மேனுவல்ங்கிற பட்டனை போட்டீங்கன்னா மேனுவலாவே மோட்டர் ரன் ஆகி ஓடிட்டு இருக்கும். எப்பவும் போல இந்த சென்சார்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. சென்டர்ல வச்சீங்கன்னா ஆஃப் கண்டிஷன். ஸோ இவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த பொருளோட விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 2300 மட்டும்தாங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிங்க. ஆல் ஓவர் இந்தியாக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி தான். நான் மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஐட்டம் வாங்கிட்டேன். இதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு எது சப்போர்ட் உண்டா? இருக்குதுங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர், பெங்களூரு, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நெய்வேலி, கடலூர், திருச்சி, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. மதுரை மாவட்டத்துக்கு நமக்கு இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. சோ அதுக்கு தனிப்பட்ட முறையில் சார்ஜஸ் இருக்கு. அது என்னங்கிறது நீங்க ஃபோன் பண்ணி எங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட்ஸ் தாங்க, 2300 மட்டும்தான். நீங்க அதை ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட கிடையாது. சோ இது போக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. யூனிவர்சல் கண்ட்ரோலர்ங்கிறது தான் இப்போ நீங்க பார்த்த மாடல். இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க சிங்கிள் ஃபேஸ் 1 HP மோட்டர்ல இருந்து சிங்கிள் ஃபேஸ் 3 HP மோட்டர் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 ஃபேஸ் 1 HP மோட்டர்ல இருந்து 3 ஃபேஸ் 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன சாதாரண 1 HP ல இருந்து பெரிய 20 HP மோட்டர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்ங்கறது அர்த்தம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரையர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ போர் மோட்டருக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆற மாதிரி மிஷின்ஸ் வேணும். இப்போ சம்பு மோட்டருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளோட் இதே மாதிரி ஃப்ளோட் என்ன பண்ணிடுவோம், கீழே போட்டுருவோம். ஆனா போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல தண்ணி இல்லனா எப்படி கட் ஆஃப் ஆகும்? ஏன்னா போர் பொறுத்த வரைக்கும் 200 அடி 300 அடி போர் போட்டுருப்பீங்க. சோ அது எப்படி கட் ஆஃப் ஆகும்னு பாத்தீங்கன்னா ட்ரையர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். மேல ஒரு சென்சிட்டிவிட்டி மாதிரி சென்சார் மாதிரி கொடுத்துருவோம். அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகி கட் ஆகி போட்டுரும். சோ அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர்ஸ். சோ செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வருங்க உங்களுக்கு. அதுவும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் லோ பட்ஜெட் நம்மகிட்ட இருக்குதுல. நம்ம ஹையஸ்ட் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3000 ரூபாங்க. இந்த செமி ஆட்டோமேட்டிக் அதிகமா மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. நீங்க மேனுவலா ஆன் பண்ணா போதும், தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்கும், சரிங்களா? சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட நம்மகிட்ட மெட்டீரியல் என்ன இருக்கு, அவைலபிள் இருந்துட்டே இருக்குது. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ஸ்ல நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ்ல கட் ஆஃப் ஆற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரேரா ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. சோ அந்த மாதிரி மாடல்ஸ் வேணாலும் நம்மகிட்ட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லங்க, நம்மகிட்ட ஸ்டார்டர் பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் தாண்டி பேனல்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் ஃபேஸ் போர் மோட்டர் பேனல்ஸ், 3 ஃபேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ எதா இருந்தாலுமே சொன்னீங்கன்னா இமிடியேட்டா நம்ம ஃபேக்டரியில ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்குது. சோ இமிடியேட்டா நாங்க ரெடி பண்ணி என்ன பண்ணிடுவோம், உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து
சேர்த்துருவோம். மக்கள் கண்டிப்பான முறைக்கு பீசஸ் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வெப்சைட் டைரக்ட் வெப்சைட் இருக்கு, www.bonexpertgroup.com இருக்குது. அங்க போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா விசிட் பண்ணாலும் கோயம்புத்தூர்ல வந்து விசிட் பண்ணிக்கலாம். நெய்வேலியிலயும் நம்ம டைரக்ட் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க டைரக்டா கடலூர் நெய்வேலியில இருக்கீங்கன்னா நான் நெய்வேலியில போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நெய்வேலியில நீங்க டைரக்டா ஆஃபீஸ் வாங்கிக்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் மிச்ச எல்லா மாவட்டத்துக்கும் நீங்க ஆன்லைன் பிளேஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒன் டே தான் டெலிவரி. நம்ம வந்து ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டின வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை பார்க்க வந்திருக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு தெரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மாடல்ல தான் போட்டிருந்தோம். அவங்க பில்டிங்ஸ் கட்டும் போது இந்த மாதிரி போர் மோட்டர் ஒன்று போட்டிருக்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ஒன்று அவங்க வச்சிருக்காங்க வீட்டில். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர் இந்த மாதிரி மோட்டரும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 மோட்டருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டின கண்ட்ரோலருங்க. இப்படி மாட்டிருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி காமிக்கிறதுக்காக. இங்க பாருங்க, இதான் சம்ப்ல தண்ணி இருக்குங்கனால சம்ப் ஓகேங்கிற லைட் எரியுது. இதுல சம்ப்ல தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆயிரும். சம்ப்ல தண்ணி தான் மட்டும் தான் சம்ப் ஓகே. அப்படின்னா தான் மோட்டர் ஆன் ஆகும். டேங்க்ல தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். மேனுவல்ல போட்டீங்கன்னா டைரக்டா மோட்டர் ஓடிட்டு இருக்கு பாருங்க. சென்டர்ல வைக்கிற ஆஃப் ஆயிரும் பாருங்க. இப்போ ஆட்டோல போய் மேலே டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா போதும். இங்கே ஃப்ளோட் பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணி ஃபுல்லாகிற பொசிஷனில் இருக்குது. இப்போ தண்ணி குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆன் ஆகிக்கும். நம்ம மேலே டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி 2 ஒயர் மேலே வர்றது வெறும் 4 வோல்ட் டிசி சப்ளை தான். ஸோ இங்கே பாருங்க, எங்கள் மேலே கரண்ட் சப்ளை வந்துட்டு தான் இருக்குது. என் கையில் எதுவுமே ஷாக் இல்லை. ஃப்ளோட்டை கனெக்ட் பண்ணி இந்த 2 ஒயர் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அழகாக அதுக்கு ஒரு இன்சுலேஷன் டைப் போட்டுக்கிறேன். ஸோ கரண்ட்லாம் பாஸ் அடிக்காது. இங்கே பாருங்க, நான் கையில் பிடிச்சிருக்கேன், கரண்ட்டில் தான் பிடிச்சிருக்கிறேன். இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்குது. தம்பி இங்கே வாங்க, தொட்டு பாருங்க, நல்லா தொடுங்க, அடிக்குதா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ரொம்ப எவ்வளோ தூரம் சேஃப்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃப்டியாக கொடுத்துருக்குறோம். பயப்படாமல் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். யார் லோக்கல் எலக்ட்ரிஷியன்ஸ் யாருனாலும் இதை பண்ணலாம். டீலரும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் இருக்குது சரிங்களா. இப்போ பாருங்கள், டேங்க்கில் தண்ணி குறைஞ்ச உடனேயுமே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருதா, தண்ணி ஃபுல்லான உடனேயுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே தான் நிற்கிறோம். கீழே ஆட்டோமேட்டிக்கில் போட்டு வந்தோம் இல்லையா, ஃப்ளோட்டை மாற்றிருக்கோம். பழைய ஃப்ளோட்டை மாற்றிட்டு புது ஃப்ளோட்டை போட்டிருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆச்சு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி? 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது ப்ராப்ளம் இருக்குது எங்கள் பொருளில், தண்ணி குறையுது. இப்போ பாருங்க, நான் ஃப்ளோட்டு இப்போ டேங்க் தண்ணி ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. நான் லைட்டை மேலே தூக்கணுமே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. லைட்டாக ஒரு சென்சிங் தான். அந்த பால் மேலே கீழே வந்தால் போதும். இங்கே பாருங்க, உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. நான் ததாங்க, அந்த பால் கீழே வந்தோடனே உங்களுக்கு ஆன் ஆகிக்கும். தண்ணி ஃபுல்லானோடனே ஆஃப் ஆயிடுச்சா? இவ்வளோதான் பிரதர்.